வணக்கம். நிஃப்டி நவம்பர் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் நவம்பர் 13, 2025 ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 12:23 நிமிடம் நவம்பர் 13, 2025. இப்போ நேற்றைய கேண்டில் படி, நேற்றைய க்ளோசிங் படி, என்னுடைய ஃபார்முலா படி 2-வே ட்ரெண்ட் இருக்கும். மேலே ஏறினால் 26,108, கீழே இறங்கினால் 25,864 என்ற நிலைகளுக்கிடையே போராட்டம் இருக்கும். சரி, இப்போ முதல்ல இந்த வீக்லி மினி சப்போர்ட் 1, வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1 ஃபார்முலா அப்படி பார்த்துருவோம். இப்படி பார்த்திங்கன்னா இந்த வாரம் இதுக்குள்ளே தான் வர்த்தகம் இருந்திருக்கணும். அதாவது 25,817 மேலே 25,361 கீழே உடச்சிருக்கணும். இதுக்குள்ளே தான் இப்படி ட்ரெண்ட் இருந்திருக்கணும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக என்னாச்சு, 25,817 கடந்து ஹோல்டு செய்தது. அதனால்தான் இந்த ஏற்றம். இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏன்னு அதை இந்த நிலைகளிலிருந்து பார்த்து விடலாம். 25,986.10 ட்ரெண்ட் செடர், இதற்கு மேலே வர்த்தகமான லெஃப்ட் ட்ரெண்ட் அப் டார்கெட் 26,108. இதற்கிடையில் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் 1 26,104 என்ற நிலைகள் இருக்கின்றன. இது சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. இதற்கு கீழே வர்த்தகம் நடந்தால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 25,864. இந்த டிமாண்ட் ஜோனை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. டிமாண்ட் ஜோனை சொல்லிவிட்டேன், சப்ளை ஜோனை சொல்லிவிட்டேன். சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் என்ன ஆகுது? 26,108 கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம் 26,230 என்ற நிலை வரை செல்லும். அதே சமயம் 25,864 என்ற டிமாண்ட் ஜோனை உடைத்தால் சரிவு 25,742 நிலை வரை தொடரும். ஆனால் அதற்கிடையில் வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1 25,817 இறக்கத்தை தடுக்கும். இதுதான் எதிர்பார்ப்பு. அதே சமயம் இதில் இந்த சஸ்டெயின் ஆகுதாங்கிறத பார்க்கணும். இதற்கு கீழே உடைத்தால் செல்லிங் ஏற்பட வாய்ப்புண்டு. இதுதான் நிலைகள். நவம்பர் 13 உண்டான நவம்பர் 13, 2025 உண்டான நிலைகள். வீக்லி மினி சப்போர்ட் 1, வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1 ஃபார்முலா படி இதை இந்த வாரம் உடைத்திருக்க வேண்டும். ஆனால் சர்ப்ரைஸாக வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் 1 25,817 கிராஸ் செய்வதனால் ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.